நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறந்த ஆசான்கள் நமக்கு ஒவ்வொரு பயிற்சிகளையும் அளித்து வருகிறார்கள். நம்ம காலச்சக்கரத்தின் முதன்மையான நிகழ்வு இன்றைய வாழ்க்கை முறையை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புத நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு அனைவரும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கை முறையை வாழ வேண்டும், முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதனுடைய பயன்பாடுகள் என்ன, எந்த அளவுக்கு நாம் சிறப்பாக அந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசான்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு காய்கறி மருத்துவம் எந்த அளவுக்கு நம்ம காய்கறியை பயன்படுத்தினாலும் அதனுடைய மருத்துவம் என்ன, மகத்துவம் என்ன என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க அலமேலு மங்கை நாச்சியார் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான வேலையில நம்ம ஒரு அற்புதமான நிறைய விஷயங்களை நம்ம உடல் மனம் சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்குற இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இத நமக்கு முன்னெடுத்து செல்கின்ற ரோட்டரி சங்கத்துக்கும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காலைச்சக்கரம் ஒரு 3 வருட காலமா ஒரு பயிற்சி ஒரு இடத்துல போகுது அப்படின்னா 1 மாசம் 2 மாசம் மிஞ்சி போனா 6 மாசம் போறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுலயும் 3 வருட காலமா இன்னைக்கு எண்ணிக்கை 100 கணக்குல இருந்தது 1000-ஆ மாறும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதனுடைய பயன் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மேலும் மேலும் கொண்டு போய் சேர்ப்போம். இதுல நம்ம எல்லாருக்கும் பங்கு பெற்ற எல்லாருக்குமே ஒரு பங்களிப்பு இருக்கு. ஏன்னா எத்தனையோ விஷயங்களை போய் எதையோ சொல்லி ஷேர் பண்ணி விடுறோம். இந்த விஷயத்த குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் ஒருத்தரையாவது நம்ம பெற்ற பயனை அவங்களும் பெற்று மகிழ்ச்சி அடையட்டும், பலமோட இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்வோம். கொஞ்சம் லோவா இருக்கு. வாய்ஸ் கிளியரா இல்லைங்களா? இருக்கு, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. சரிங்க, நன்றி. இன்னைக்கு என்னுடைய தலைப்புல காய்கறி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். நிறைய மருத்துவங்களை பத்தி பார்த்துருக்கோம். நிறைய அக்குபஞ்சர் மருத்துவம் இருப்பாங்க, அதில் கப்பிங் மருத்துவம்னு சொல்லுவாங்க, சித்தா மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துல இது புதுசா காய்கறி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். காய்கறி மருத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவு தான். அந்த உணவை நம்ம எப்படி மருந்தா மாற்றக்கூடிய ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த செஞ்சு சொல்றது தான் இந்த காய்கறி மருத்துவம். அதுல நிறைய எல்லா காய்களுமே நம்மளுக்கு தரக்கூடிய காய்கள் தான். அந்த காய்கறிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா சில காய்கறிகள்ல சில சிறப்புகள் இருக்கு. அது ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு சிறப்புகளை பார்ப்போம். பொதுவா காய்கறி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு காய்கறிகளோட பயன்பாடு இப்ப கொஞ்சம் ஓரளவு விழிப்புணர்வு கூடுது. ஆனா ஓரளவு முந்தி ஒரு காலகட்டங்கள் முன்னங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி கறிங்கிற ஒரு விஷயம்தான் அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா வந்துகிட்டே இருந்தது. சரிங்களா? அதை எடுத்தாலுமே திரும்பவும் இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய எப்போ அதிகப்படியான நோய்கள் வருதோ தன்னுடைய உடலை பாதுகாக்கணும் செய்யணும் அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட இன்னைக்கு காய்கறியை பற்றியோ சிறுதானியங்களை பற்றியோ உடற்பயிற்சிகள் பற்றியோ விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இந்த காய்கறிகளோட பயனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அதை நம்ம எப்படி எந்த மாதிரி செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா? இன்னைக்கு காய்கறிகள் அப்படின்னு படுக்கும்போது நம்மளுடைய காய்கறிகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுத்தி உள்ள இடத்துல என்ன காய்கறிகள் விளையுதோ அதைத்தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஏத்துக்கணும். அதுதான் நமக்கு நம்மளை சரி செய்யக்கூடிய காய்கறியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்த பகுதியில விளையிற காய்கறிகள். ஏன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மண்ணுல இருக்கேன், என்னுடைய சீதோசன நிலைக்கு ஏற்றபடி
என்னுடைய உடல் மாற்றங்கள், நோய்கள் எல்லாமே வரதான் செய்யும். சரிங்களா? அப்ப வந்து என்ன பயன் இருக்குன்னா, என்ன சுத்தி எந்த இடத்துல என் ஏரியால என்ன விளையுதோ, அந்த காய்கறியும், அந்த பழ வகைகளும், அந்த உணவுகளும் எடுக்கும்போது, என்னுடைய உடல வந்து சரி செய்யக்கூடிய விஷயங்கள வந்து செஞ்சுக்கலாம். நான் கீழ்ப்பகுதியில இருக்கேன். ஆனா மலைப்பகுதியில விளையக்கூடிய காய்கறிகள தான் டெய்லியும் எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். மலைப்பகுதியில உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த காய்கறிகள் தான் தேவை. அங்க விளையக்கூடிய காய்கறிகள் அவங்களுடைய சீதோஷண நிலைக்கு அவங்கள சரி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப நெறைய அது காயா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, தானியங்களா இருந்தாலும் சரி, அரிசி வகைகளா இருந்தாலும் யாருக்கு என்ன தேவை, எது தேவை அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உடல் வந்து ஏற்றுக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே நமக்கு தேவையா? அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. யூடியூப்ல பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன். அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்றது வந்து அவங்க அனுபவிச்சு அவங்க சொன்ன முறைகள். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு எந்த முறை எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மருத்துவரையோ, யாரையோ வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சரி. இந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காய்கறிகள் வந்து சமைச்சு சாப்பிடுற விதமாவும் இருக்கு. சமைக்காம சாப்பிடுற விஷயமாவும் இருக்கு. இந்த காய்கறிகள்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து விட்டமின்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு விட்டமின்ஸ் இந்த விட்டமின் இதுல வேணும், அதுக்கு இந்த விட்டமின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து பார்க்குறோம், சொல்றாங்க. சரிங்களா? அந்த விட்டமின்கள் அதனுடைய அதே மாரி விட்டமின்கள் இருக்கும்போது நெறைய காய்கறிகள்ல தாதுப்புக்களும் கிடைக்கும். சரிங்களா? நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் இருக்கு, நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம உடலுக்கு ஏற்ற ஒரு காய்கறி. இந்த காய்கறிகள எடுக்கும்போது, நம்ம உடல்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவையான முழுமையான சத்துக்கள் வந்து நமக்கு எந்த ஒவ்வொரு காய்கறியுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு மண்டலத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இதுல நெறைய பேரு கொஞ்சம் பேரு வந்து பழைய வகுப்புல அட்டெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு இப்ப வந்து நெறைய புதுசா வந்து சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதனால நம்ம மொதல்ல இருந்தே வந்து போயிருவோம். சரிங்களா? இப்ப இந்த காய்கறிகள நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாருங்க. ம் பொதுவா வந்து ஹைபிரிட் ரகங்கள் இல்லாம, நாட்டு காய்கறிகளா வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அது கிடைக்காத இடத்துல ஹைபிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போங்க. அதெல்லாம் வந்து எங்கன்னா, சில இடத்துல எதுவுமே விளையாதுங்கிறதுக்காக அத வந்து ஹைபிரிட்டா கொண்டு வந்த ஒரு விஷயம். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாட்டு காய்கறிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வாங்க. விதை உள்ள காய்கறிகள் எடுக்கிறது, விதையுள்ள பழங்கள் எடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். விதை இல்லாதது அப்படிங்கிறது வந்து அங்க வந்து உயிராற்றல் வந்து இருக்காது. அப்ப அத எடுக்கும்போது நமக்குள்ளேயும் அந்த உயிராற்றல் வந்து கிடைக்காது. அதனால விதை உள்ளதற்கு முக்கியத்துவம் வந்து குடுங்க. இப்ப வந்து ஒரு வெண்பூசணி, ஒரு கத்திரிக்காய் பத்தி 2 காய் பத்தி நம்ம பேசுவோம். அப்ப அந்த வெண்பூசணிய வந்து நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்? அதுக்கு முன்னாடி எந்த காய்கறிகள் நீங்க வாங்குனாலும், இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இயற்கையான முறையில் விளையக்கூடிய காய்கறிகள் வந்து கிடைக்கல. மருந்துகள் அடிச்சு செஞ்சுக்கூடிய விஷயம் தான் கிடைக்குது. கிடைக்க தான் வேணும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம வந்து பயிரிட செய்யணும். இல்ல எங்கேயாவது பயிரிட்டாங்க அப்படின்னா, அவங்கட்ட போய் ரொம்ப தேடி வாங்கணும். எல்லாருக்கும் அது எளிதா கிடைக்கிறதில்ல. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வாங்குற காய்கறிகள வந்து கொண்டு வந்துட்டு, உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷம் வரை வந்து ஊற வச்சு, அலசி எடுத்து சுத்தப்படுத்திட்டு, அடுத்து நல்ல தண்ணீல சுத்தப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் சமைக்க பயன்படுத்துங்க. மேக்ஸிமம் வந்து கேக்குதுங்களா? கேக்குதும்மா, கேக்குதும்மா. வேற ஏதோ வருது. ஓகே. சரி. ஓகே. ம். அப்ப முடிஞ்ச அளவு ஃப்ரிட்ஜ்ல வச்சு பயன்படுத்துறத தவிர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தீங்கன்னாலும், இத மாரி சுத்தப்படுத்திட்டு, ஒரு சமைக்கும்போது எடுக்காதீங்க. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் முன்னாடியே அத எடுத்து வச்சுட்டு, இந்த முறைகள்ல சுத்தப்படுத்திட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து பயன்படுத்துங்க.
வெண்பூசணி அப்படிங்கிற ஒரு காயை பத்தி பார்க்க போறோம். இந்த காயோட பலன் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வெண்பூசணி எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல திஷ்டி காயா தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு வீடு பால் காய்ச்சுறோம் அப்படின்னா, அதை சுத்தி டிஸ்டி போடுறதுக்கு. இன்னைக்கும் நிறைய வந்து அலுவலகங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செவ்வாய்க்கிழமையோ, வெள்ளிக்கிழமையோ வந்து திஷ்டி சுத்தி அதை உடைக்கக்கூடிய ஒரு காய் வகைகளா இருக்கு. ஏன் அது திஷ்டி காய்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, அது உண்மையிலேயே திஷ்டி காய் தான். நம்ம இரைப்பையில உள்ள, வயிற்றில் உள்ள திஷ்டிகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெண்பூசணிக்கு தான் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இரைப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்க வந்து அருமருந்தா எடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெண்பூசணி தான் ஒரு அருமையான மருந்து. வெண்பூசணி வந்து வேலை பார்க்கக்கூடிய மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இரைப்பை மண்டலம். இரைப்பை மண்டலத்துல எந்த மாரிலாம் தொந்தரவு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அல்சர். இந்த அல்சருடைய விஷயம் எப்படிலாம் எந்த மாரி தொந்தரவுகளா இருக்கும் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே தொந்தரவா அல்சர்லாம் காட்டாது. சிலருக்கு வந்து வயிறு பொருமல் இருக்கும். அதுவும் ஒரு வகை அல்சர் தான். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உணவு எடுத்தோனயே மலம் போற வேலை செய்யும். அதுவும் ஒரு வகை அல்சர் தான். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, புளிச்ச ஏப்பமா வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எரிச்சல். தொண்டையில, வயிற்றுல எரிச்சல். ஒரு சிலருக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, சில கார உணவுகள எடுக்கும்போதே வந்து வயிற்றுல வந்து ஒரு எரிச்சல் ஏற்படும். இல்ல வலி ஏற்படும். அந்த வலி ஏற்பட்டு, எரிச்சல் ஏற்பட்டா தான் எல்லாரும் வந்து அல்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் கிடையாது. நம்ம சொன்ன இப்ப இவ்ளோ சிம்ப்டம்ஸ் இருக்கு. இன்னும் சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா, உணவு உள்ள போம்போதே குமட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அல்சருடைய விஷயங்கள் மாறி இருந்தது அப்படின்னா, அடிக்கடி தலை சுற்றல் வரும். இல்ல மயக்க நிலை வரும். ஒரு சில சின்ன சின்ன லைட்டா மயக்கம் வர்றது மாரியே இருக்கும். அவங்க வந்து ஓய்வு எடுத்த பிறகு, இல்ல உணவு எடுத்த பிறகு அப்படியே அவங்களால உட்காரவே முடியாது. கொஞ்சம் வந்து தூங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கொண்டு வருவாங்க. கொஞ்ச நேரமாவது அவங்களால படுத்திருந்தா தான் அடுத்தடுத்து செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு வர முடியும். இவ்வளவு தொந்தரவுகளும் வந்து இந்த அல்சர் அப்படிங்கிற விஷயத்துல தெரியும். இந்த அல்சர் நாளடைவுல வந்து அத கவனிக்காம விட்டோம் அப்படின்னா, அது என்னவா மாறும் அப்படின்னா, கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மாறும். அல்சர் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, உடம்புல வந்து அமிலத்தன்மையை கூட்டி விடக்கூடிய ஒரு விஷயங்கள செய்யும். அப்ப இந்த அமிலத்தன்மை கூடுது அப்படின்னு சொன்னா, நம்ம எடுக்கிற உணவுகள்ல வந்து அதிகப்படியான அமிலத்தன்மை உணவுகள எடுக்கக்கூடியவர்களா இருப்போம் நம்ம. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பசி வந்தது அப்படின்னா, அந்த பசிய தள்ளி போடக்கூடிய விஷயங்கள செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, அந்த இன்னும் போய் சாப்பிட டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பசிக்கு வந்து ஒரு டீய சாப்பிட்டோ, வடைய சாப்பிட்டோ, அந்த உணவு எடுக்காம உணவ தள்ளி போடுறவங்களா இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, பசி இருக்கோ இல்லையோ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது பார்த்தாலும், அந்த உணவ பார்த்தோன்னா, அந்த டெம்ப்டேஷன் வந்து உணவு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பசிக்குதா என்னன்னுலாம் கவனிக்க மாட்டாங்க. டயத்துக்கு நம்ம சாப்பிடணும். இல்ல இது கிடைச்சிச்சு, இத சாப்பிடணும். இத பார்த்தேன், இத வாங்கினேன், சாப்பிட்டேன். அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வருவாங்க. இதெல்லாம் வந்து அல்சர் உருவாகக்கூடிய நம்ம செய்யற செயல்கள்னால இதனால அல்சர் உருவாகுது. இந்த அல்சருக்கு ஒரு அருமையான காய் அப்படின்னு சொன்னா வெண்பூசணி. வெண்பூசணிய வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒண்ணு சமைச்ச பயன்படுத்தலாம். இன்னொன்னு சமைக்காமல் வந்து பயன்படுத்தலாம். இதுல வந்து சமைக்காம பயன்படுத்தும்போது, நம்மளுக்கு 100% சத்துக்கள் அப்படியே உள்ள போகும். அதுலயும் நம்ம பார்க்க போற காய்கறிகள் எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தோலோட தான் பயன்படுத்துவோம். ஏன் தோலோட பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த தோலும் சதையும் இணையிற இடத்துல தான் விட்டமின்கள் வந்து அதிகமா இருக்கும். அந்த விட்டமின்கள் தான் நம்ம உணவுல சென்றடைஞ்சு அதற்குரிய பயனை தரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம், அத அறுக்கும்போது, அத கட் பண்ணும்போது என்ன செஞ்சுடுறோம் அப்படின்னா, அந்த சதைகளோட சதைப்பகுதி அந்த 2 அந்த விட்டமின்கள் நிறைந்த பகுதிய, அந்த தோல மட்டும் நம்ம எடுக்கிறதில்ல, தோலோட சேர்ந்த அந்த சதைப்பகுதியும் சேர்த்து, சில அந்த கரெக்ட்டா அந்த ஜாயிண்ட் ஆகுற இடத்துல இருக்கும். அப்படிங்கும்போது, அப்ப அத நம்ம வெட்டி எடுத்துருவோம். எடுக்கும்போது, அப்ப அந்த இடத்துல சத்து போய் சக்கை தான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்மளுக்கு வந்துருது. இதனால வந்து தோலோட பயன்படுத்தும்போது, அப்ப அதுக்கு முன்னாடி நல்லா அத சுத்திகரிப்பு ஏற்கனவே சொன்னோம். மஞ்சள், உப்பெல்லாம் போட்டு அத சுத்தம் செய்து விட்டுட்டு பயன்படுத்தும்போது, தோல் மேல உள்ள அந்த மருந்துகளுடைய தன்மையும் நம்மள ஒண்ணும் செய்யாது. அந்த முறைகள பயன்படுத்தும்போது நல்லாருக்கும். இப்ப வெண்பூசணிய வந்து யாரு சமைச்சு எடுத்துக்கலாம்? யாரு சமைக்காம எடுக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். வீடியோ வரலன்னு போட்டிருக்காங்க. எனக்கு வந்து வீடியோ தெரிய தான் செய்யுது. வருதுங்கம்மா, வருதுங்கம்மா. சரிங்க. நன்றி. அப்ப இந்த வெண்பூசணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல நெறைய சின்ன சின்ன காயா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பெரிய காயா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கு. அந்த வெண்பூசணிய வந்து அ யாரு சமைச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்சர் அதிகமாகி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உணவு வந்து உள்வாங்காம இருக்கக்கூடிய செயல செய்யும். இன்னொன்னு இல்லாட்டி அப்படின்னா, அவங்க ஏதாவது உணவு எடுத்தா, அது வாந்தியாவோ, இல்ல பச்சையா அவங்க எடுக்கும்போது வாந்தியா வெளித்தள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா, அங்க ஜீரணத்தன்மை வந்து கூடிரும். அமிலத்தன்மை கூடி கூடி, காரத்தன்மை குறைஞ்சு, ஜீரணமும் அங்க வந்து குறைஞ்சிரும். அப்படி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெண்பூசணிய வந்து சமைச்சு தான் கண்டிப்பா கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அங்க செரிமானம் ஆகும். அதுவும் எப்படி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணிய தான் சூப்பா குடுக்கக்கூடிய வேலைய வந்து செய்யணும். வெண்பூசணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தோலோட அந்த தோல், விதை, சதை எல்லாத்தையுமே சேர்த்து அத கட் பண்ணிட்டு, கொஞ்சம் ஓரளவு ரொம்ப பொடியா நறுக்கணும்னு அவசியம் இல்ல. ஓரளவு பருவட்டா நறுக்கிட்டு, அத வந்து ஒரு 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 ஆளுக்கு எடுக்கும்போது குறைஞ்சது 100 கிராம்ல இருந்து 150 கிராம் வரை எடுக்கலாம். அத வந்து நம்ம நல்லா ஒரு சம்பு தண்ணி விட்டு நல்லா வேக வைங்க. அத வந்து ஒரு 200 எம்எல்லா வத்த வைங்க. வேக வைக்கும்போது, அதுல கொஞ்சோன மிளகு, சீரகம், மஞ்சள், ஒரு கல் உப்பு, இறக்கும்போது பெருங்காயம் போட்டு இறக்கலாம். அத வந்து நல்லா வேக வச்சு, அந்த தண்ணிய வடிகட்டிட்டு, அதுல வந்து மல்லி இலைகள வந்து கொஞ்சம் தூவி இறக்கிட்டு, மல்லி இலைகள தூவி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த 150 கிராம், 200 கிராம் வரை கூட சூப்பா எடுக்கும்போது எடுத்துக்கலாம். அதனுடைய முழுமையான சத்துக்கள் உள்ள கிடைக்கும். அந்த நம்மளுடைய அமிலத்தன்மைய குறைச்சு விட வேலைய பார்க்கும். அமிலத்தன்மைய குறைக்கும்போது, அங்க ஜீரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும். இத வந்து அவங்க காலையில, மாலையில 2 நேரமுமே இந்த வந்து சூப்பா வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அற்புதமா உடல்ல வந்து வேலை பார்க்கும். இல்ல எனக்கு இத விட கொஞ்சம் வந்து ஜீரணத்தன்மை பரவாயில்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, காலையில வேக வச்சு அந்த காய வந்து வெண்பூசணிய வந்து இட்லி கொப்பரையில வந்து வேக வைக்கணும். கட் பண்ணி வேக வச்சுட்டு, அத இறக்கிட்டு, அதில கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு சிறிது வந்து உப்பு சேர்த்துட்டு, அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய் பூவ துருவி, ஒரு நேரம் காலை உணவாவே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இன்னும் ரொம்ப சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுடைய ஜீரணத்தன்மை பொருத்தக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சு, காலை உணவாவே அத எடுக்கும்போது, இதுல வந்து ஒரு 1/4 கிலோ வரைய வந்து எடுக்கலாம், சாப்பிட முடியும். அப்படி வச்சு சாப்பிடும்போது, அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த அமிலத்தன்மை குறைக்கக்கூடிய வேலைய வந்து ரொம்ப நல்லாவே செஞ்சுரும். அது மட்டும் இல்ல, சிலர் வந்து உணர்வுகள் குறைஞ்சிருக்கு, உணர்வற்ற நிலைகளா இருக்கு, உணர்வுகள் தெரியல. அது எந்த உறுப்புல, எந்த இடத்துல எதுவா இருந்தாலும் சரி, அப்படி அதுக்கெல்லாம் வந்து இந்த வெண்பூசணி வந்து அற்புதமா வேலை பார்க்கும். நல்ல எண்ணங்கள, நல்ல செயல்கள தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த காய் வந்து அற்புதமா வேலை பார்க்கும். அடுத்ததா சமைக்காம எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து, இது வந்து இரைப்பை வந்து சாதாரண வந்து கொஞ்சம் சரியில்லாம இருக்கும்போதே வந்து நம்ம அத கவனிக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த வந்து எண்பூசணிய 100% பலனோட கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, பச்சையா எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது.
பச்சையா எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னாலும், எப்போ எடுத்தீங்கனாலும் பச்சையா எடுத்தீங்கனாலும் சரி, நீங்க சமைச்சு எடுத்தீங்கனாலும் சரி, கண்டிப்பா அந்த தோலோட தான் பயன்படுத்தணும். அந்த தோல், சதை, விதை எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டுட்டு, அத நல்லா ஜூஸ் அடிச்சு, அந்த ஜூஸ வடிகட்டிட்டு, அதுல கொஞ்சம் மிளகு, கொஞ்சோண்டு சீரகம், ஒரு கல் உப்பு சேர்த்து நம்ம குடிக்கலாம். இதுவே வந்து சிறுநீரகத்துல வலி இருக்கு, சிறுநீர் பிரியாம இருக்கு, இல்ல கல்லு மாரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வெண்பூசணியோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து, அந்த இனிப்பு கலந்து குடுக்கும்போது, வலி இல்லாம அந்த கற்கள் வெளியேத்தக்கூடிய வேலையும் செய்யும். சிறுநீர் கடுப்பு இல்லாம போகக்கூடிய வேலையும் செய்யும். அப்ப யாருக்கு எது குடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சிறுநீரக தொற்றுகள், சிறுநீரக விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அத வந்து சர்க்கரை சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து குடுத்துக்கலாம். அல்லது மண்டவெல்லம் சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை சேர்த்தாலே போதுமான ஒரு விஷயம் தான். அடுத்ததா வந்து நம்ம வந்து அல்சருக்கு ஆத்தணும், நம்ம வயிற்று புண்கள ஆத்தணும் அப்படின்னா, பச்சையா வந்து சாதாரணமா மிளகு, சீரகம் சேர்த்து எடுக்கும்போதே வந்து ஆற்றக்கூடிய வேலைய வந்து செஞ்சிட்டுருக்கும். இதுல வந்து மாதவிடாய் சிலருக்கு வந்து வரல, செய்யல, எனக்கு சரியான முறையில வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெண்பூசணி வந்து ஒரு 100 கிராம் அளவும், கருப்பு திராட்சை, அதாவது பன்னீர் திராட்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பன்னீர் திராட்சை ஃப்ரெஷ்ஷாவே எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதவங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ்ல காஞ்ச கருப்பு திராட்சை இருக்கும். அது வந்து ஒரு 20 பழம், 30 பழம் எடுக்கலாம். நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 100 கிராம் பழமும், 100 கிராம் வெண்பூசணியும் எடுத்து 2யும் அடிச்சு கலந்து ஜூஸ் போட்டு நீங்க இத குடிச்சீங்க அப்படின்னு சொன்னா, மாதவிடாய் தேக்கம் வந்து நல்லா மாறிரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "எனக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை வருது, 3 மாதங்களுக்கு வருது, சரியான முறையில வரல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து ஒரு அற்புதமான ஒரு சுவையா இருக்கும். சுவையும் வந்து அதிகமா இருக்கும். இது முழுமையா வந்து அவங்களுக்கு வந்து சென்றடையக்கூடிய வேலைய வந்து நல்லாவே செய்யும். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெண்பூசணியில நம்ம ஏற்கனவே சொன்னோம், வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. உணர்வுகள் அற்று உணர்வுகள் எங்கெல்லாம் இல்லாம இருக்கோ, அந்த உணர்வுகளை இயக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது 2ம் செயல்படும்போது, நம்மளுடைய குணாதிசயங்களும், குண விஷயங்களும் மாறும். இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ராசிலாம் பார்த்தீங்க இதுபடியெல்லாம் காய்கறிகள்லாம் சொல்லுவோம் நம்ம. ராசிலாம் பார்த்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து மேச ராசிக்கு வந்து சிறந்த காயா இருக்கும். ஏன் அப்டின்னா, இந்த மேஷ ராசிய வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா, வயிற்று சம்மந்தப்பட்ட உபாதைகள் தான் அதிகமா இருக்கிறது மாரி இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து இந்த காய வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வரும்போது, அவங்களுடைய தொந்தரவுகள் வந்து மாற ஆரம்பிக்கும். இது அவங்க மேசராசிக்கு மட்டும் தான் சரியாகும்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே வந்து சரியான ஒரு விஷயம் தான். சரிங்களா? அப்ப இந்த உணவ வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது, எனக்கு அல்சர்லாம் கிடையாதுங்க. நான் எனக்கு எடுக்கணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம இரைப்பைய பலப்படுத்த குடுக்குறதுக்கு, வாரம் ஒரு முறையாவது இந்த காய்கறிகள பயன்படுத்தும்போது, இரைப்பை பலப்படக்கூடிய ஒரு விஷயத்தையும் செய்யும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ உணவுகள், எவ்வளவோ விஷயங்கள் எடுக்கிறோம். யாருக்குமே இரைப்பைங்கிறது வந்து சரியாலாம் கிடையாது. எல்லாருக்குமே அமிலத்தன்மை கூடின ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மைய பொறுத்து வந்து வேற வேற வியாதிகளா வந்து காட்டக்கூடிய விஷயங்கள செய்யுது. அதனால வந்து அனைவரும் இத பயன்படுத்தும்போது, ரொம்ப வந்து நம்மளுக்கு நம்ம வயிற்றை, இரைப்பைய வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலைய வந்து செய்யும். ஆ உடல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதுல வந்து உப்பு, மிளகு, சீரகம்லாம் சேர்த்துட்டு, "தண்ணி சேர்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தண்ணி சேர்த்தே நீங்க ஜூஸ் அடிக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டே பயன்படுத்தலாம். அத எடுத்த பிறகு கூட வந்து நீங்க கொஞ்சம் தண்ணீர் கலந்தே பயன்படுத்திக்கலாம். நன்றி. அடுத்த ஒரு காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ரொம்ப பாரம்பரிய காய்ன்னே சொல்லலாம். அந்த கால உணவு முறைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல எந்த ஒரு விசேஷம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட்டு வைக்கக்கூடிய ஒரு காய் வந்து அதுல சாப்பாட்டுல சேர்க்கக்கூடியது கத்திரிக்காயா மட்டும் தான் இருக்கும். அப்ப கத்திரிக்காயோட விஷயங்கள பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இன்னைக்கு கொஞ்சம் நெறைய பிள்ளைகளுக்கு வந்து கத்திரிக்காய்னால பிடிக்கல, பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த உணவுல வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த கத்திரிக்காயோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இது வந்து எப்படி வெண்பூசணி இரைப்பை மண்டலத்துல வேலை பார்க்குதோ, அதே இது கத்திரிக்காய் வந்து சிறுநீரக மண்டலத்துல வேலை பார்க்கக்கூடியது. சிறுநீரகத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்? சிறுநீரகம்னு சொன்னாலே இன்னைக்கு சொல்றது உடனே வந்து டயாலிஸ், கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் வந்து யூரிக் ஆசிட் இதெல்லாம் கூடி இருக்கு அப்படின்னு. இது எல்லாமே இப்ப நம்ம எப்படி வயிற்றுல வந்து அமிலத்தன்மை கூடியிருக்கிற ஒரு நிலைய சொன்னோமோ, அதே தான் இந்த சிறுநீரகத்துல அமிலத்தன்மை கூடுனதுனால வர்ற ஒரு விஷயங்கள் தான். அதனால வந்து அதனால இது சிறுநீரகத்தையும் நம்ம எப்படி சுத்தப்படுத்தணுமோ, அதுக்குரிய விஷயங்கள நம்ம செய்யும்போது வந்து ரொம்ப அற்புதமா வந்து வேலை பார்க்கும். அப்ப இந்த கத்திரிக்காய அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு காய்கறியா, விதை உள்ள காய்கறிகளா வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு சில இடத்தரங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெருசா ப்ளூ கலரா வந்து விதையே இல்லாம பெரிய காய்கள் தான் கிடைக்கும். அது வந்து அதுல வந்து அந்த அளவு வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவ தன்மை இல்ல. அ வெள்ளையா இருக்கும், வரி வரி கத்திரிக்காய் இருக்கும், பச்சையா இருக்கு. அப்படிங்கும்போது, இந்த காய்லாம் வந்து நம்ம உள்ள எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து அத சிறுநீரக சுத்தப்படுத்தக்கூடிய வேலைய பார்க்கும். அதுல தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விதைகள் இருக்கும். அந்த விதைகளுடைய விஷயமும், அந்த சதைகளோட விஷயமும் சேர்ந்து தான் சிறுநீரகத்த வலுப்படுத்தக்கூடிய வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்கு. அப்ப சிறுநீரகத்துல எந்த பிரச்சனைலாம் வரும்ன்னு சொன்னா, அப்ப நோயா சொல்லும்போது வந்து இத சொல்லியிருந்தோம். அப்ப அங்க வந்து உப்புக்கள் வந்து சுத்திகரிக்கும். நம்மளுக்கு வர்ற ரத்தத்த வந்து உப்புக்கள் வந்து பிரிக்கப்பட்டு இருதயத்துக்கு அனுப்பப்படும். அப்ப இங்க உப்புக்கள் வந்து பிரிக்கப்படாம இருந்துச்சு அப்படின்னா, நெப்ரான்களா அதிவிரைந்து பிரிக்கப்படாம இருந்தது அப்படின்னு சொன்னா, நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல வந்து கெட்ட நீர்கள் வந்து தங்க ஆரம்பிச்சுரும். அதுக்கு நெறைய பேர் சொல்லுவாங்க, கால் வலி வந்தாலே இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நீர் மாரி இருக்கு, நீர் வீக்கமா இருக்கு. உடம்பு என்ன ஆகும் அப்படின்னா, நீர் வீக்கமா கூட ஆரம்பிச்சுடும். நிறைய தொட்டா கொல கொலன்னு இருக்க மாரி, சதைகள்லாம் வந்து ரொம்ப தொங்குறது மாரி, அப்படின்ட்டு உடம்புல வந்து அந்த மாரி நீர் வீக்கமா வர ஆரம்பிச்சுரும். அது ஒண்ணு முழங்கால்கள்ல ஒரு சிலருக்கு முழங்கால்ல ரொம்ப நீர் கோர்த்திருக்க இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கணுக்கால், பாதம் இந்த மாரி வீக்கங்கள் தான். அங்க தான் வந்து என்னது நீர் ரொம்ப தேங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் சிலருக்கு உடலே வந்து பெருத்து போகக்கூடிய ஒரு விஷயத்த செய்யும். ஏன் அப்படின்னா, அந்த நீர் வந்து உடம்புல வந்து ரத்தம் வந்து அந்த செயல்பாட்டுக்கு வராம, அந்த நீர் வந்து அங்கங்க கெட்ட நீர்களா வந்து உடல்ல தேங்கக்கூடிய வேலைய வந்து செஞ்சுருது. அப்படிங்கும்போது, அப்போ நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீர் சரியா பிரியாம இருக்கும். இல்ல உணவு எடுத்தாங்க அப்படின்னா, உணவுலயுமே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சிரமங்கள் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிறுநீரக நோயாளிய வந்து உணவு கம்மியா எடுக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணியே வந்து கம்மியா தான் எடுக்கணும். வென்று அவங்க சாப்பிடக்கூடிய வேலைய மட்டும் தான் செய்யணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. தண்ணியோட அளவ குறைங்க. ஏன்னா, அது அதிகப்படியான உடம்புல வந்து நீர் வந்து அதிகமாயிருச்சு. இப்ப இந்த நீர் வந்து உள்ள போகும்போது, இந்த உணவுல உள்ள நீரும் உள்ள போகும்போது, அப்ப செரிமானம் ஆகாம, அது வந்து உங்களுக்கு சிறுநீரகத்த ரொம்ப வந்து சிரமப்படுத்தி, மூச்சு திணறலையோ, உடல் வீக்கத்தையோ குடுக்கக்கூடிய வேலைய செய்யும். அதனால வந்து நீர் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சரி. அப்ப நம்ம உடம்புல அந்த தேங்கி இருக்க நீர்கள வந்து நம்ம வெளியேத்தணும்ல. அந்த வெளியேற்றக்கூடிய விஷயங்கள நம்ம எப்படிலாம் செய்யணும் அப்படின்னா, இந்த கத்திரிக்காய் தான் வந்து நம்மளுக்கு வந்து செய்யணும். இன்னும் வெண்பூசணி பத்தியே கொஸ்டின் வருது. அது அப்புறம் பார்ப்போம். இப்ப கத்திரிக்காய்க்குரிய விஷயங்கள வந்து பாருங்க. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கத்திரிக்காய வந்து 2 கத்திரிக்காய் வந்து நம்ம எடுக்கிறோம். 2 கத்திரிக்காவ எடுத்து, கொஞ்சம் வந்து மேல உள்ள அந்த காம்ப மட்டும் எடுத்துட்டு, பொடியா நறுக்கி போட்டு, அதாவது வெதுவெதுப்பான வெந்நீர், கொதிக்கிற வெந்நீர்லாம் கிடையாது. வெதுவெதுப்பான வெந்நீர் எடுத்து, அந்த 2 கத்திரிக்காய நறுக்கி போட்டு, அதுல ஒரு சில 2 கல்லு உப்பையும் போட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு 10 நிமிடம். ரொம்பலாம் வேண்டாம். அந்த 10 நிமிடம் ஊற வச்சு எதுக்கு அப்டின்னா, அந்த காரல் தன்மை வந்து நம்மளுக்கு போயிரும். நம்ம உள்ள எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அப்படியே உள்ள போகும்போது வந்து அந்த காரல் தன்மை இல்லாம, இல்ல கரகரப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும்ல, அந்த தன்மைலாம் மாறிரும். ஒரு 10 நிமிஷம் வந்து கத்திரிக்காய ஊற வச்சுட்டு, அத எடுத்து மிக்ஸியில அடிச்சு, கொஞ்சம் தண்ணீர் விட்டு ஜூஸ் அடிச்சுக்கோங்க. அந்த ஜூஸ வந்து வடிகட்டிக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் வெந்நீர் கூட விட்டுக்கலாம். வெந்நீர் விட்டு கூட நீங்க அந்த ஜூஸ வந்து அளவ கூட்டிக்கிரலாம். அதுல வந்து கொஞ்சம் மிளகு, சீரகம், ஒரு கல் உப்பு
உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டா சிறுநீரக தொந்தரவு இல்லாம இருக்கு. அத நீரை மட்டும் வெளியேத்தணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு தக்காளியும் சேர்த்துக்கலாம். 2 கத்திரிக்காய், 1 தக்காளி, கொஞ்சம் மிளகு, சீரகம், 1 கல்லு உப்பு அடிச்சு, ஜூஸ் அடிச்சு, இத வடிகட்டிட்டு, அதான் சிறிது வெந்நீர் சேர்த்து, காலையிலயும், முக்கியமா மாலையில. மாலையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 3 டூ 5, 3 7 5 டூ 7 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிறுநீரகத்தோட செயல்பாட்டுக்குரிய நேரமா இருக்கும். சரிங்களா? அந்த நேரத்துல வந்து நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீரகத்துல உள்ள கழிவுகள வெளியேற்றக்கூடிய ஒரு செயல செய்யும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப அற்புதமா வேலை பார்க்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பையா வந்து நம்ம உட்கார்ந்து அப்படியே அத சுவைச்சு குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அங்க உள்ள போய் நீர் கழிவுகள வெளியேற்றக்கூடிய வேலைய செய்யும். இத குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகும் அப்படின்னா, உடல்ல வந்து சிறுநீரா வெளிய போக ஆரம்பிச்சுரும். அப்ப சிறுநீரா வெளித்தள்ளக்கூடிய ஒரு விஷயம் செய்யும். இது ஒரே நாள்ல நடக்குமா அப்படின்னா, ஒரு சிலருக்கு தான் வந்து நீங்க வந்து அவங்களுடைய தொந்தரவ பொறுத்து நீங்க குடிச்ச உடனே அதனுடைய விஷயம் நடக்கும். நெறைய தொந்தரவுகள் இருக்கு அப்பா அப்படிங்கும்போது, அவங்க ஒரு 1 வாரம் 11 நாளாவது வந்து கொஞ்சம் தொடர்ந்து எடுக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்து ஆரம்பிக்கும். அதனால வந்து தயவு செஞ்சு ம். கத்திரிக்காய் வந்து கல்லடைப்பு உள்ளவங்களும் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சாரி தக்காளிய வந்து கத்திரியாவோட சேர்க்கலாமாங்கிறாங்க. தக்காளியையும், கத்திரிக்காயையும் நம்ம பச்சையா எடுக்கும்போது ஒண்ணுமே செய்யாது. இன்னொன்னு கத்திரிக்காய் ஜூஸுமே வந்து சிறுநீரக கற்களை வந்து கரைக்கக்கூடியது. ஏன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப சிறுநீரக கற்களையும் கரைக்கக்கூடிய வேலைய வந்து இந்த கத்திரிக்காய் செய்யும். தாராளமா நான் சொல்றது பச்சையா, நீங்க சூப்பு போடுறது வந்து சமைச்சு போட்டுட்டீங்க அப்படின்னு மாறிரும். அதனால பச்சையா ஜூஸ் அடிச்சு, அதோட தக்காளி சேர்க்கும்போது ஒண்ணுமே செய்யாது. உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் சுவையா இருக்கும். கற்கள வெளியேத்தவும், அத வந்து நல்லா பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வரும். அதனால தக்காளிய அந்த ஜூஸாவே நம்ம சேர்த்து எடுத்துக்கிறலாம். இது காலையில வெறும் வயிற்றுல எடுக்கும்போது வந்து ரொம்ப நல்ல விஷயம். மாலையிலயும் வந்து உணவுக்கு முன்னாடி எடுக்கும்போது ரொம்ப நல்ல விஷயம். இத எடுத்துட்டு வந்து நீங்க கொஞ்சம் தண்ணீர் மட்டும் அடிக்கடி நல்லா அருந்தி வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீருமே நீங்க வந்து எப்பயுமே எடுத்து வாயில உடனே கடகடன்னு ஊத்தி குடிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய சிப் பண்ணி உள்ள இறக்கி அந்த நீர அருந்தி வாங்க. உங்களுக்கு வெளித்தள்ளக்கூடிய ஒரு வேலைய வந்து செஞ்சு ரொம்ப அற்புதமா வேலை பார்க்கும். இந்த முறையில வந்து கத்திரிக்காய வந்து எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் குடுக்கணும் அப்படின்னாலும், அவங்களுக்கும் கத்திரிக்காயோட தன்மைலாம் வேணும் பார்த்தீங்களா? நீங்க இந்த சூப் மாரி குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்க குடிக்கும். இல்ல ஒரு சில குழந்தைங்க குடிக்காது. அவங்களுக்கு வந்து சுவையா குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இதே 2 கத்திரிக்காவ தண்ணீர்ல ஊற வச்சு ஜூஸ் எடுத்துட்டு, அந்த ஜூஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் வரும். அதோட வந்து ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால். அதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை. ஒரு ஏலக்காய் போட்டு குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் கத்திரிக்காய் மில்க் ஷேக். இந்த கத்திரிக்காய் மில்க் ஷேக் எடுக்கும்போது, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க கூட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா குடிச்சிடுவாங்க. எனக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. எனக்கு இந்த மாரி கத்திரிக்காய் வந்து செஞ்சு குடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து செஞ்சு வந்து அவங்களுக்கு வந்து அற்புதமா அந்த குழந்தைங்கள வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்த செய்யலாம். சமைச்சு பயன்படுது. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டாலே வந்து ஊறல் எடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஆரம்பிச்சிடும். தோல் சம்பந்தப்பட்ட ஒரு செயல் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த கத்திரிக்காவ வந்து நீங்க எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, சமைச்சீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஊறல் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. பச்சையா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஊறல்லாம் போயிரும். ஏன் அப்படின்னா, அந்த ஊறல், அரிப்பு இதெல்லாம் வந்து அதுவுமே ஒரு கெட்ட நீர்கள் உடம்புல தோல்ல தேங்கி இருக்கக்கூடிய ஒரு காரணம் தான். சரிங்களா? அந்த கெட்ட நீர்கள வெளியேத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த நீர வெளியேத்தணும் அப்படின்னா, அந்த கத்திரிக்காய் தான் சிறந்த மருந்து. அது பச்சையா ஜூஸா எடுங்க. அந்த தோல் அரிப்பு இதெல்லாம் வந்து மாறிரும். நீங்க சமைச்சு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சேராம அரிப்புகள ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த செய்யும். அதேபோல எந்த இந்த அரிப்புலாம் இல்ல எனக்கு அப்டின்னா, உணவுல வந்து நீங்க அடிக்கடி வந்து சேர்த்துட்டு வர்றது நல்ல விஷயம் தான். ஆனா, மருத்துவமா வேணும் அப்டின்னு சொல்லி, அதுக்குரிய முழு பயனும் வேணும் அப்டின்னு சொன்னீங்கன்னா,
நீங்க பச்சையா அந்த காய்கறி எடுத்தீங்கன்னா தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜூஸா எடுக்கிறதுல 2 முறை சொல்லியிருக்கோம். ஒண்ணு வந்து சூப்பு மாதிரி தக்காளி, மிளகு, சீரகம் போட்டு சூப்பு மாரி இருக்கும். இன்னொன்னு வந்து தேங்காய் பால் சேர்த்து குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இதுல வந்து ஒரு நல்ல கால்சியம் கன்டென்ட்டா இருக்கும். இந்த கால்சியமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு கால்சியமா இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, உணவுல வந்து இத அடிக்கடி நம்ம சேர்த்துட்டு வரும்போது, நம்ம சிறுநீரகத்த வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு செயல வந்து நல்லா செய்யலாம். சிறுநீரகத்த பலப்படுத்தறதுக்கு எத்தனையோ முறைகள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த கத்திரிக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதனால ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய காய்கறிகள் அனைத்தையுமே வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காய்கறிகளா உணவா எடுக்கும்போது வந்து, நம்மளுக்கு ரொம்ப அற்புதமா வேலை பார்க்கும். அவங்களுக்கு வந்து நோயா மாறிருச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம சொன்ன முறைகள்ல வந்து இது நம்மளுக்கு அந்த உணவுல குடுக்கும்போது தாராளமா செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு வெண்பூசணியும் பார்த்திருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கத்திரிக்காவும் பார்த்திருக்கோம். வெண்பூசணின்னா ஒரு சிலர் கேட்டாங்க. அத தண்ணீர் சேர்த்து பயன்படுத்தலாமா? அப்படின்னு சொன்னாங்க. மாதவிடாய் வந்து சரியா வரலன்னா சரி, விட்டு விட்டு வர்றதுக்குன்னு. எந்த தொந்தரவா இருந்தாலும் சரி, நீங்க நான் ஆக்சுவலா வந்து வெண்பூசணிய வந்து சொல்றதே வந்து, ஆ மாதவிடாய் வந்து வராம இருக்கு. அங்க போக்கு போகாம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அத பயன்படுத்துங்க. இன்னும் மித்த தொந்தரவுக்கெல்லாம் வேற வேற காய்கறிகள் நெறைய இருக்கு. அது ஒவ்வொன்னையும் நம்ம பார்க்கும்போது, ஒண்ணொன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ம். அல்சர் உள்ளவங்க வந்து கத்திரிக்காய் ஜூஸ் எடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அல்சர் உள்ளவங்க வந்து தாராளமா எடுத்துக்கிரலாம். அல்சர் உள்ளவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து காலையில வெண்பூசணி எடுங்க. அத குறைச்சிட்ட பிறகு அல்சர் குறைஞ்ச பிறகு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் எடுக்க ஆரம்பிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சாட் பண்ணியிருக்காங்க. அத பார்த்துட்டு அப்படியே பதில் சொல்லிட்டீங்கன்னா ஓகேம்மா. ஆ, ஆ சரியா. இது குழந்தைங்களுக்கு குடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? குழந்தைங்களுக்கு வந்து வெண்பூசணி இதெல்லாம் தாராளமா குடுக்கலாம். நீங்க 1 வயசுக்கு அப்புறம் அதாவது குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது 1 வயசுக்கு அப்புறம் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் குடுக்கும்போது, சமைச்சு சூப்பா குடுங்க. அதுக்கப்புறமா பச்சையா குடுக்குறதெல்லாம் ஒரு 3 வயசு, 4 வயசுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு குடுங்க. வந்து சமைச்சு குடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து குடுத்துருங்க. அப்புறம் வந்து சின்னதா நறுக்கி பச்சை சாப்பிடலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராளமா நீங்க நல்லா மென்னு சாப்பிடுங்க. இல்ல சாப்பிடாம இருக்கிறதுனால தான் இந்த ஜூஸே வந்து நம்ம எடுக்கக்கூடிய சொல்லிட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க வந்து மோரோட சேர்த்து சாப்பிடலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தாராளமா மோரோட எடுத்துக்கிறலாம். காலையில வெண்பூசணியும், மோரும் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த அல்சர் தன்மையும் குறையும். ஆனா தயிரோட மட்டும் தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. தயிரோட தன்மை வேற, மோரோட தன்மை வந்து வேற. அதனால வந்து நீங்க மோரோட சேர்த்து எடுங்க. வெண்பூசணி சூப்பு வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, இன்னொரு முறை செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது வெண்பூசணி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து விதை, தோல், சதையோட கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் மிளகு, கொஞ்சோன சீரகம், கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வையுங்க. இறக்கிட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளும் போட்டு, மல்லி இலையும் தூவி வந்து சூப்பா எடுத்துக்கோங்க. அந்த காயையும் கடைசியில நீங்க மெல்லணும் அப்படின்னா மென்னு சாப்பிடலாம். இல்ல அத புழிஞ்சிட்டீங்க அப்படின்னா, அதனுடைய எஃபெக்ட் வந்து கிடைச்சு. இன்னைக்கு வந்து வெண்பூசணியோட விஷயங்களையும் பஸ் டிராவல்ல கால் வீக்கம் இருக்கு. அதுக்கு பயன்படுத்தலாமா? தாராளமா பயன்படுத்தலாம்யா. பஸ் டிராவல்ல வந்து அந்த நீர் வந்து சரியா போகாம இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆ நீர்வீக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சில பேருக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீர்வீக்கம்னா என்ன? மண் வீக்கம்னா என்ன அதாவது 2 வகையா தான் வீங்கும். மண் வீக்கங்கிறது அவங்களுக்கு வந்து கால் ரொம்ப இறுகலா இருக்கும். இறுகி போய் இருக்க மாரி ஒரு விஷயத்துக்கு இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆ கால் வீக்கம், நீர் வீக்கங்கிறது தொட்டாலே கொல கொலன்னு அங்கனக்குள்ள தெரியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். குதிங்கால் வலிக்கும் அந்த கத்திரிக்காய் சூப் எடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. குதிங்கால் வலிக்கு தாராளமா எடுக்கலாம். ஆனா, அதுக்கு இன்னும் ஒரு சிலர் வேற வேற காய்கறிகள் சுகருக்குலாம் கேட்டிருக்கீங்க.
நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு காய்கறிகள் பத்தி பார்க்கும்போது ஒவ்வொரு வியாதிகளுக்கும் நம்ம என்னங்கிறத பார்ப்போம். குதி வலிக்குமே ஏன்னா குதியிலயுமே அந்த நீர் தேங்குறத விட மண் தேங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதிகமா இருக்கும். உள்ள பூசணி எடுக்கிறது இருக்கும். அதனால வந்து குதி வலிக்கு வந்து வெண்பூசணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் பூசணிலாம் அடுத்தடுத்த வகுப்புல வரும். அப்ப வந்து அத வச்சு தெரிஞ்சுக்கிறலாம். ஐயா நன்றியா. இந்த வகுப்ப இதோட இன்னைக்கு வந்து முடிச்சுக்கலாம் நம்ம. நன்றி. தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எடுக்கிற வகுப்புக்கு உண்டான கேள்விகள கேட்டீங்கன்னா நல்லாருக்கும். சாட் பண்ணக்குள்ள அது மட்டும் சாட் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா வந்து தொடர்ச்சியா வகுப்பு குடுக்க போறாங்க. ஒண்ணுத்துலயும் உங்களுக்கு உண்டான வகுப்புகள் உங்களுக்கு தெளிவா இருக்கும். அதனால வந்து நீங்க வந்து அன்றன்றைக்கு நடக்கிற வகுப்புல மட்டும் அ அன்றைக்கு உள்ள கேள்விகள சாட் பண்ணா கூட அவங்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அ அதாவது இன்றைய காய்கறிகள் நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தையும், மருத்துவத்தையும் குடுக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு சிறப்பா விளக்கம் குடுத்திருக்காங்க. அலமேல் மங்கை அம்மையார் அவர்கள். நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல இருந்து ஒவ்வொரு நிலைகள்ல குடுத்தாலும், இந்த காய்கறிகள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆரோக்கியத்தை குடுக்குது, அது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், அது எந்த அ முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவான விளக்கம் குடுத்திருக்காங்க. இன்றைய நிலைகளில் நமக்கு காய்கறி மருத்துவம் மற்றும் மகத்துவம் பற்றி சிறப்பான விளக்கம் கொடுத்து சிறப்பித்த அலமேல் மங்கை அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. சித்த மருந்து பயன்படுத்துறவங்க வந்து கத்திரிக்காய்லாம் பயன்படுத்தலாமான்னு கேட்டாங்க. தாராளமா பயன்படுத்துங்க. பச்சையா. சமைச்சு மட்டும் பயன்படுத்தாதீங்க. அவங்க கொஸ்டின் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால சமைச்சு பயன்படுத்த வேண்டாம். பச்சையா ஜூஸா சொல்ற முறைகள பயன்படுத்திக்கலாம். நன்றி ஐயா. நன்றி. அதேபோன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வகுப்பு எந்த வகுப்பா இருந்தாலும் நீங்க வந்து ஒவ்வொரு வகுப்பையும் நோட்ஸ் எடுத்துக்கங்க. உங்களுக்கு கேள்விக்குண்டான நேரங்கள் ஒதுக்கப்படும். அந்த நேரத்தில நீங்க கேள்விகள் கேட்டுடலாம். இல்ல உங்களுக்கு அர்ஜென்ட்டான கேள்விகள் இருந்தது அப்டின்னா, நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க கால் பண்ணீங்கன்னாக்கா, இல்ல மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தனிப்பட்ட முறையிலே அனுப்பப்படும். இல்லன்னா குழுவுல கூட உங்களுக்கு நாங்க பகிருவோம். அப்டிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா, உங்களுக்கு வந்து கேள்வி பதில்ங்கிறது நேரம் டைம் ஆகுங்கிறதுனால, நம்ம உங்களுடைய கேள்விகள் எதா இருந்தாலும், இதற்குண்டான கேள்விகள் எதா இருந்தாலும், நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நீங்க மெசேஜாவோ, இல்ல கால் பண்ணியோ, இல்ல நீங்க வாய்ஸ் மெசேஜாவோ குடுத்து நீங்க உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றோம். முழுமையான கேள்வி பதில் என்பது ஒவ்வொரு செஷன் நம்ம முடியக்குள்ள அதற்குண்டான கேள்வி பதில் வைத்து நீங்க தெளிவடைவதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுப்போம். அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு அந்தந்த வகுப்புல என்னென்ன குடுக்குறாங்களோ, அந்தந்த வகுப்புல உண்டான கேள்விகள மட்டும் கேளுங்க. டோட்டலா நீங்க அந்த 48 நாள் நிகழ்ச்சியில கலந்துக்கக்குள்ள உங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டான விடைகள் கண்டிப்பாக தெரிய வரும். அதற்குண்டான விடைகள் தெரியக்குள்ள நம்ம அத வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். தினமும் நீங்க வந்து காலையில வகுப்புக்கு வரக்குள்ள ஒரு நோட்டு பேனாவோட வந்துருங்க. அத கண்டிப்பா தினமும் நடக்கிற வகுப்ப நீங்க நோட் பண்ண தான் உங்களுக்கு அதில் புரிதல் வரும். புரிதல் வர வர தான் உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் வர வர தான் அது தெளிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதனால வந்து இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து எல்லாருமே வந்து நோட்டு பேனாவோட வந்து தினமும் உங்க நடக்கிற வகுப்ப நோட் பண்ணி புரிந்து கூடிய தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பான நிகழ்வு. ஒவ்வொரு வகுப்பை பற்றியும் இருக்கும். அதனால கலந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் அதனுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வர்ற ஆசான்கள் நாளைக்கு வேற வகுப்புக்கு போவாங்க. அடுத்தது வேற வகுப்பு எடுப்பாங்க. இப்படியாக ஒவ்வொரு வாரங்கள் நமக்கு நடக்கும். அதைவிட அ க இந்த 48 நாட்கள் நிறைவுல வந்து, இன்னும் அதிகமான ஆசான்கள் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கிறதுக்குலாம் நெறைய காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கை முறையில வந்து இன்னைக்கு வாழ்வதற்கு தேவையான முறைகளை நம்ம வந்து தெரியாம இருந்துட்டு இருக்கோமோ, அத டோட்டலா இன்னைக்கு வந்து குடுக்கக்கூடிய வகுப்பு தான் இந்த 48 நாள் சேலஞ்ச் காலச்சக்கரம் நிகழ்வு வகுப்பு. அதனால எல்லாருமே இதுல வந்து கலந்துக்கக்குள்ள உங்களுக்கு எல்லா புரிதலும் ஏற்படும். தொடர்ச்சியா கலந்துக்கிற வாய்ப்ப மட்டும் நீங்க ஏற்படுத்துங்க. 48வது நாளில் தனி ஒரு மனிதனாக ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதத்தை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் என்று இந்த நேரத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வு அனைவருக்கும் சிறப்பான நிகழ்வு. அ இன்றைய காலை வேளையில் நமக்கு இந்த அற்புதங்களையும், சிறப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி சங்க மாவட்டங்களுக்கும், அதேபோன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு நிகழ்வை ஏற்படுத்திய அனைத்து மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும்,
இன்றைய காலை வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இன்று நமக்கு காய்கறி மருத்துவம் அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்து இந்த நிகழ்வில் சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அலமேல் மங்கை நாச்சியார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.